அன்பினர்களே, இலங்கைக்குள் லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்தி பற்றிய செய்தியில் அள்ளிவந்த வேளையில் நாம் காசாவை முற்றுமுழுதாக மறந்துவிட்டோம். காசாவில் மனித மிருகங்கள் அது கூட செய்ய நாம பல வீடியோக்கள் பார்த்திருப்போம். நோய்வாய்ப்பட்ட மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுகின்ற புலிகள், சிங்கங்கள் கூட பார்த்துட்டு நெருங்காமலும் போயிருக்கிறது. ஆனால் கைகள் கட்டப்பட்டு, கைகள் கால்கள் பிணைக்கப்பட்டு, கண்கள் கருத்த துணியால் கட்டப்பட்ட நிலையில் சித்திரவதை, சிதைவு, துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட, நெற்றியில் சுட்டுக் கொல்லப்பட்ட 90 சடலங்களை இஸ்ரவேல் மிருகங்கள் ஒப்படைத்திருக்கின்றது காசா சுகாதார அமைச்சகத்திடம். இதுதான் இன்றைய ஒரு நேற்று வரையும் ஒரு பரிதாபமான நிலையில பார்க்கப்பட்ட செய்திகள். இதுதான் காசாவில், அதாவது இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து இந்த கைதிகள் பரிமாற்றம் பண்றாங்கல்ல, கைதிகள், அப்புறம் ஹாஸ்டேஜ் ஹாஸ்டேஜ் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த வகையில தான் பலஸ்தீனத்திலிருந்து பலஸ்தீனிய, அதாவது இந்த 2 வருட யுத்த காலத்தின் போதும் காசா பகுதியில் இந்த IDF-ஆல் கைது செய்யப்பட்ட மக்கள், அதுல அப்பாவி மக்கள் தான் 99% இருப்பாங்க. ஹமாஸ் அதுக்குள்ள இருக்க மாட்டாங்க, அவங்களே ஆயுதம் நிற்பாங்கல்ல, அது கிடையாது. இது இவனுங்கள் தந்த வெறித்தனத்திலே பிடித்து செல்லப்பட்டவர்கள். கைவிலங்குகள் மற்றும் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இஸ்ரேலால் திருப்பி அனுப்பப்பட்ட 90 பலஸ்தீனியர்கள் உடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது பலஸ்தீனியத்திடம். காசா அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்ததன் பின்னர் கைதிகள் பரிமாறும் திட்டத்தின் கீழ் இஸ்ரேலால் திருப்பி அனுப்பப்பட்ட, ரிட்டர்ன் செய்யப்பட்ட 90 பலஸ்தீனியர்களின் உடல்கள் சித்திரவதை, சிதைவு மற்றும் மரண தண்டனை, துப்பாக்கி வெடி அறிகுறிகளை காட்டுவதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏனெனில் மருத்துவர்கள் குறைந்த தடவிகள் பலங்களுடன் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண முடியாமல் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் யார் என்று அடையாளம் காண, ஏனெனில் சிலவேளை முகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கும். அதன் இந்த அச்சம் கொள்ளட்டும் இப்படி அனுப்பிக்கிறான், அவன் அங்கே புதைச்சிருக்கலாம். ஆனால் இந்த காசா மக்கள் அச்சம் கொள்ள வேண்டும் என்றதுக்காகத்தான். இதுக்கும் ஒரு டோர்ச்சர் தான். இது ஒரு உளவியல் ரீதியான பிசிக்கலாக டோர்ச்சர் தான் அது. இஸ்ரேலிய கைதிகளின் உடல்கள் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலால் சமீபத்தில் மாற்றப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் கைதிகள் 90 பலஸ்தீனியர்களின் உடல்களை அடையாளம் காண நிபுணர்கள் குழு முழு முயற்சி செய்து வருவதாக காசாவில் உள்ள மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். சுகாதார அமைச்சின் மருத்துவமனைகளின் இயக்குனர் டாக்டர் முகமது ஷஹாபத்துடன் கூற்றுப்படி பல உடல்களின் நிலை மோசமடைந்து வருவதாலும் பகுதியில் கிடைக்கும் குறைந்த தடவியல் பலங்கள் காரணமாகவும் இந்த செயல்முறைக்கு நேரமாகலாம் என்றும் சொல்கின்றார். அவை தோல்வியுற்றால் புகைப்படங்கள் ஆன்லைன் மூலமாக வெளியிடப்படும் என்றும் இதனால் குடும்பங்கள் தங்களது உறவுகளை தேட முடியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தற்போது கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் சேமிக்கப்பட்டுள்ள உடல்கள் 2 குழுக்களாக பெறப்பட்டன. முதல் பார்ட் 1ல 45ம் பார்ட் 2ல 45மாக 90 பொடிகளை செஞ்சுலுவை ICRC மூலம் தான் கொடுத்திருக்காங்க. அதுதான் நீங்க பரிமாறப்பட்டிருக்குது. காசா சுகாதார அமைச்சகம் ஒரு அறிக்கையில் உடல்களில் சித்திரவதை, சிதைவு மற்றும் மரண தண்டனைக்கான அறிகுறிகளை கொண்டிருந்தன. அவற்றில் பல கண்கள் கட்டப்பட்டிருந்தன, கைகள் மற்றும் கால்கள் பிணைக்கப்பட்டிருந்தது. ஒரு பிரீலன்ஸ் பத்திரிகையாளர், சுதந்திர ஊடகவியலாளர் பெறப்பட்ட காட்சிகளில் ஒருவரின் உடல் கண்கள் கட்டப்பட்டிருப்பதை காட்டியது. மற்றொருவரின் மணிக்கட்டு மற்றும் கணுக்கால்களில் அடையாளம், அதாவது இறுகி கட்டுவாங்க தானே. இப்ப இதை பார்த்திருப்பீங்களா, இப்ப ஸ்ரீலங்காவின் சூப்பர் ஸ்டார் வந்தவல்ல, அவ கைவிலங்கு போடல பாத்தீங்களா? அதாவது அது எப்படி சொல்ல, அந்த ரப்பர் மூலமாக, அது லொக்தான், அதுதான் மிக கூடுதலாக காசாவிலையும் பயன்படுத்துவார்கள். யாரு இந்த ரப்பர், அது இந்த பிளாஸ்டிக் தான் அது. அதாவது அது வந்து லொக் பண்ணும். அது எப்படி சரியா சொல்ல தெரியல, பார்த்தா அவங்க புரியும். இவ பாருங்க, நீங்க சூப்பர் ஸ்டார் செவ்வந்தியை பார்த்தீங்கன்னாவும் மற்ற, அதாவது டூப்ளிகேட் சூப்பர் ஸ்டார் தக்ஷி, அவட கையில பாருங்க அந்த பிளைட்ல வரக்குள் ஒசத்தி வச்சுக்கிறா, பயந்தான், அவ பயந்துட்டா, தக்ஷி பயந்து இருக்கிறா பாவம். இவர்கள், அதாவது இந்த பெண்கள் இதுக்குள்ள இது நாம ட்ரக் மாறி கொண்டாடுறோம் இந்த மேட்டர்ல.
அப்ப பயந்துருக்கிறான் அந்த பிளைட்டுக்குள்ள எங்க நேபாள வச்சே பயந்துட்டா பாத்தீங்களா? அது டாக்ஸி அவட கையில ஒசந்து இருக்கு பாருங்க, அந்த இதுதான் அது. அது கட்டுனா மாக்கு இருக்கும். அது தொடர்ந்து ஒரு 6-7 மணி நேரம் இருந்தாலும் ரத்த ஓட்டம் நிக்கும். அது ரொம்ப லொக்காது. அந்த லொக்க எப்படி சொல்றோம்னா, நாம இந்த பயரிங் பண்றவங்க அப்படியும் பண்ணலாம். இந்த வீடுகள்ல பயரிங் பண்ணுவாங்கல்ல, பெரிய பெரிய மாடிகள்லாம் பயரிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி லொக் தானே அது. சிறுசுதான், ஆனால் அதை நம்ம கடிச்சு பல்லால கடிக்கலாம். இவங்க கேட்கிற மட்டும் பல்லால கடிச்சு ரிமூவ் பண்ணலாம். அதை இவங்க பார்வையில் இருக்கிறாங்கல்ல, அதே இவங்க முன்னுக்கு கட்டிக்கிறாங்க, பின்னுக்கு என்ன கடிக்கல, அதை கடிக்கல. கையில இருந்து இறுகுமே ஒழிய அது கடிக்கல. முன்னுக்கு கட்டினால் பல்லால கடிச்சு அதை துண்டாக்கலாம். அதைத்தான் கட்டி கொண்டாங்க. தெரிஞ்சானே? அதுக்குதான் அந்த விளக்கம் தந்தமா. ஆக காட்டியது மற்றொரு மணிக்கூடு மற்றும் கணுக்காலில் அடையாளங்கள். இந்த மார்க் இருந்து இருக்குது. எது? இந்த நாங்க சொன்ன இந்த பிளாஸ்டிக் மார்க். நாசர் மருத்துவமனைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் யாவூட், முதல் தொகுதி சடலங்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளால் குளிர்சாதன பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்தன. எப்பன்னு தெரியா? அதாவது இந்த 2 ஆண்டுக்குள்ள நடைபெற்ற கொலைகள் அது. மேலும் சில தெளிவாக அடையாளம் காணக்கூடியவை, மற்றவை அடையாளம் காண்பது கடினம் அப்படின்னு சொல்லிக்கிறார். குடும்பங்களின் பெயர்கள் வெளியிடுவோம், இதனால் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை அடையாளம் காண்டு அடக்கம் செய்ய முன்வருவார்கள் டாக்டர் சொல்றார். பலஸ்தீன தரப்பு இஸ்ரேலிடம் அடையாள தகவல்களை பெறவில்லை என்றும் டாக்டர் சொல்றார். அவனுங்க கொடுக்குறான் தகவல்லாம். எங்களுக்கு கிடைத்த குறியீடுகள் மற்றும் எண்களை கொண்ட உடல்கள் இருப்பினும் பெயர்கள் எங்களுக்கு வழங்கப்படும் என்று எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் உள்ள எங்கள் சக ஊழியர்களிடமிருந்து மேலும் தெளிவுபடுத்தலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று டாக்டர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிலிருந்து பெயர்களை பெற்றால் அவற்றை வெளியிடுவோம் என்றும், இல்லை என்றால் அடையாளம் காணக்கூடிய தியாகிகளின் புகைப்படங்கள் இடுகையிடப்படும் என்றும் இணைப்பை உருவாக்க நாங்கள் கட்டாயப்படுத்தப்படுவோம் என்று டாக்டர் சொல்லி இருக்கிறார். திகிலூட்டும் விவரங்கள் சொல்றாங்க. அந்த பொடிகளை பற்றி திகிலூட்டும் விவரங்கள். இஸ்ரேலிய ராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட பின்னர் நாசர் மருத்துவமனை வளாகத்தில் 45 உடல்கள் காசாவின் சுகாதார அமைச்சகம் பெற்றது. கடுமையான சித்திரவதை, மரண தண்டனை, கண்களை கட்டுதல் மற்றும் துஷ்பிரயோகம் ஆகியவற்றின் தெளிவான அறிகுறிகளை உடல்கள் காட்டின. பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்களை பின்னர் வழங்குவதாக செஞ்சிலுவை ஐசிஆர்சி தெரிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 வருட போரினால் ஏற்கனவே சிதைந்துள்ள காசாவின் மருத்துவ உட்கட்டமைப்பு, DNA சோதனை திறன்கள் மற்றும் சரியான தடவியல் அடையாளத்திற்கு தேவையான பிற மெஷினரிகள் எங்களிடம் கொண்டிருக்கவில்லை என்பதால் இந்த இறந்தவர்களின் பெயரை கூறும் முயற்சிகளை மேலும் சிக்கலாக்குகிறது காசா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. கடந்த வாரம் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேல் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிக்கும் ஈடாக 15 பலஸ்தீனியர்களின் உடல்களை ஒப்படைக்க உறுதியளித்திருந்தது. இஸ்ரேலிய ராணுவம் இதுவரை 6 இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை மீட்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றது. மற்றொரு கைதியான நேபாள நாட்டவரின் உடல் திருப்பி அனுப்பப்பட்டது. அசல் பட்டியலில் இல்லாத ஒரு கூடுதல் உடலும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது. இறந்த 21 பணைய கைதிகளின் உடல்களை கண்டுபிடித்து திருப்பி அனுப்ப ஹமாஸை இஸ்ரேல் வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த வார தொடக்கத்தில் ஹமாஸ் 250 பாலஸ்தீன கைதிகள் மற்றும் காசாவில் இருந்து 1718 கைதிகளுக்கு ஈடாக அதே ஒப்பந்தத்தின்படி உயிருடன் உள்ள 20 கைதிகளை ஒப்படைத்திருக்கின்றது. ஆக மிருகங்கள் செய்யக்கூடாத விடயங்களை கூட இந்த காட்டுவாசிகள் செஞ்சிருக்கார்கள். இதுதான் இங்க ஒரு கேவலமான விடயமாக உலக பரப்பிலும் பார்க்கப்படுகின்றது. இது இப்பொழுது இந்த காசாவில் ஒப்படைக்கப்பட்ட 90 உடல்களின் நிலை குறித்து உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவி இருக்கின்றது. உலகத்தின் முன்னணி ஊடகங்கள் அத்தனையும் இதை ஒளிபரப்பி வருகின்றது. இது ஒரு உலக பரப்பில் ஒரு கண்டனத்துக்குரிய செய்தியாத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் எந்த ஒரு உலக கண்டனத்துக்கும் நம்ம மாம்சி நெதன்சியாக பயப்படவே மாட்டான். அவனுக்கு தான் பயமே கிடையாது, ஒன்றும் பண்ண மாட்டான். அதுதான் இருக்காரு ரம்ஸ் மாம், எப்படியும் கை கொடுப்பான் தோழன், நண்பேண்டா ஆறு அமெரிக்க மாம்ஸ். அதனால அவனுக்கு அச்சம் இல்லை. இன்னும் ஒரு செய்தி நாங்கள் இங்கு ஆழமாக பதிவு செய்கின்றோம். நாம் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு நிரந்தர ஒப்பந்தம் இல்லை. இது நிரந்தர ஒப்பந்தமே, அதாவது நிரந்தரமான பீஸ்ஃபுல்லே கிடையாது. ஏனெனில் வேண்டுமென்றே காசாவுக்குள் இவன் செருகி வருகின்றான். IDF, அதாவது இன்றும் கூட ஒரு 3 கொலை,
அதாவது அதாவது அந்த திருப்பதி உண்டியலுக்கு காணிக்கப்படுவோம் இல்ல பணம், அந்த மாதிரி நரபலி தொடர்கின்றது. காசாவில் தொடரும் நரபலி எப்படியாவது வேண்டும் என்றே இவர்களை ஹமாஸ் அணியை வேண்டும் என்றே போருக்குள் இழுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனெனில் நெதன்யாஹுக்கு எப்படியும் ரத்தம் பார்த்தே ஆகணும், அவனுக்கு ரத்தம் குடிக்கணும், அதுக்கு குடிக்கணும் என்ற நோக்கத்துக்காக தொடர்ந்து இந்த சண்டை, அதாவது இப்பொழுது காசா ஹமாஸின் பிடிக்குள்ள வந்திருக்குது. அடுத்த பாட்டுல மிக முக்கியமான செய்தி கொண்டு வரப்போறோம். நாங்கள் இதை முடிச்சிட்டு அது முந்தைக்கு தாரம் உங்களுக்கு இலங்கைக்குள்ள எந்த மேடை நடந்தாலும் நான் இதுதான் சொல்ல போறேன். ஏனெனில் இதுக்கும் ஒரு புலிகளின் பாணிகள் தான் இப்ப காசா போய் கொண்டிருக்கின்றது. அந்த விடயத்தில் வேண்டுமென்றே, அதாவது காசாவின் மேற்கு பகுதியெல்லாம் அதாவது காசா பேங்க் பகுதியெல்லாம் மிக அதிகமாக ஐடிஎஃப் வேண்டுமென்றே மஞ்சக்கோட்டுக்கு கிட்ட இருந்து வேண்டுமென்றே கொலை செய்யணும். அதாவது இந்த ஹெல்ப்புக்கு நிக்கிறாங்களே, உணவு தேடி போலில் நிற்கிற மக்களை தான் 3 பேரை சுட்டிருக்கிறான். நேற்று ஒரு 8. இப்படியாக இந்த நரபலி எண்ணிக்கை கூடுகின்றது. ஆனாலும் உலகம் இதை கண்டித்தாலும் கூட இப்ப உலக அமைதி அமைப்பெல்லாம் இன்டர்நேஷனல் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இருக்குது. எதிர்த்தாலும் அவன் ஒன்றுக்கும் அடங்க மாட்டான் இல்ல, அவன் தான் ஒன்றுக்கும் அடங்காம செய்யறான் இல்ல. அதனால ஏதோ ஒரு வகையில ஹமாஸ் வேண்டுமென்றே இந்த ஐடிஎஃப் இரண்டாம் யுத்தத்துக்குள் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. ஒரு பொறுமைக்கும் எல்ல வேண்டும் இல்ல, பொறுமை எல்லை தாண்டி போனால் மீண்டும் ஹமாஸ் ஐடிஎஃப்க்கு எதிராக துப்பாக்கிகளை உயர்த்த வேண்டிய ஒரு மிகவும் மோசமான நிலை ஒன்று தோன்றலாம். ஆக காசாவில் இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பெகம் மூலமாக 5 ஆண்டு செல்லும் கட்டடங்கள் கட்டுவதற்கான பணிகளும் அங்கு சிதைந்த கட்டிடங்களை கிளியர் பண்ணுற வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க மீண்டும் கட்டி எழுப்பக்குள்ள மீண்டும் ஒரு சண்டை வந்துடத்தான் போகுது. இப்படித்தானே செய்தாங்க. ஏன்னா என்ஜிஓ அவர் சொந்த படம் இல்லை, எல்லாமே என்ஜிஓ தான். என்ஜிஓக்களும் உலக சர்வதேச அமைப்புகளும் பணம் கோடியாக கட்ட போகின்றார்கள். அழிந்த கட்டடங்களை கட்ட போகின்றார்கள். ஆனால் மீண்டும் அழிக்கப்படும். இது எப்படி இவ்வளவு, அதாவது இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமையிலும் அதாவது அமெரிக்கா பொருளாதாரத்துல மிகப்பெரிய பள்ளத்துல விழுந்துருச்சு. ஆனாலும் இஸ்ரேலுக்கு கோடிக்கணக்கான ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ரம்ஸ்மாம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, நெதன்யாவுடைய பிடிக்குள்ள இருந்து ரம்சால வெளியாக முடியாது. இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணலன்றால் அவர் கொல்லப்படுவார். ஆக இப்பொழுது ஹமாஸின் அணியில் காசா வந்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில மிக விரைவில் அடுத்த போர் வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பேன் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்பு நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.